மில்லட்ஸில் எல்லா டைப் ஆஃப் மில்லட்ஸ்லையும் எல்லா டைப் ரைஸ்லையும் வந்து கேக்ஸும் அதுக்கப்புறம் வந்து ப்ரௌனீஸும் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது வந்து குதிரைவாலியில் இன்றைக்கி நான் வந்து பண்ணிட்டு வந்திருக்கிற ப்ரௌனீஸு. இது வந்து ப்ரீமியம் சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரௌன் சுகர்ஸ் யூஸ் பண்ணி இதில் வந்து என்னோட சிக்னேச்சர் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஸ் பாதாம் மிக்ஸ். இது வந்து பால்லி கலந்து சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மார்னிங் வந்து வெறுமனமே 1 ஸ்பூன்ஸ் வந்து எடுத்து சாப்பிடலாம். அந்த மாதிரி தான் இது வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். 100 rupeesல ஆரம்பித்த பிஸ்னஸ் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து லேக்ஸ் கணக்கில் போலினாலுமே வந்து கிட்டத்தட்ட மந்த்லி வந்து ஒரு 30 to 40 எனக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் என்னோடய ப்ராடக்ட்ஸ் வந்து டைரெக்டாக நான் வந்து அப்ராடில். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. கடந்த 25 ஆண்டுகளாக ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்னு ஒரு கம்பெனியை நடத்திட்டு வரேன். அந்த 25 வருஷம் கடந்து வந்த பாதையை சில்வர் ஜூப்ளியை இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சில்வர் ஜூப்ளியில தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு 9வது பேட்ச்ல நம்ம யாரை அறிமுகப்படுத்துறோம்னு கேட்டிங்கன்னா சுகந்தின்றவங்கள அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஸ், கேக் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேட்சாக என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து பேசுகிறேன்னு, இருமா உன்னை கூப்பிடுறேன், வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நிறையா பேர் புக் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, அந்த வரிசையில் அவங்களுக்கு இந்த 9வது பேட்ச் தான் கிடச்சிருக்கு. மிக சிறப்பு. அவங்க வந்து பேச போகிறாங்க, நம்ம கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுகந்தி. கோயம்புத்தூர் வடவள்ளியிலிருந்து வரேன். நான் வந்து மில்லட் பேஸ்லேயும் ரெட் ரைஸ் பேஸ்லேயும் பவுட்ரு ஃபார்மில் ப்ரௌனிஸ், மில்லட்ஸ், கேக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது நான் எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்னா, ஒரு 6 years பேக்கில் வந்து லேடிஸ்னாலே வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து மெயினாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நானும் ஃபேஸ் பண்ணினேன். கிட்டத்தட்ட 1 year-ஆகவே வந்து எனக்கு ப்ளீடிங்ஸ் இது எல்லாமே போயிருந்தது. அப்போ வந்து நான் வந்து மெடிசன்ஸ் எல்லாம் எடுப்பேன். அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் வர ஆரம்பிச்சுது. அப்போ தான் இது வந்து நான் யூடியூப்பில் கூகுள் எல்லாம் தேடும் போது பூங்கார் ரைஸ் வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னேன். எல்லாம் அந்த சர்ச்லெல்லாம் நான் பார்க்கும்போது நான் எடுக்க ஆரம்பித்தேன் பூங்கார் ரைஸு. அது கிட்டத்தட்ட 6 months நான் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கே வந்து அந்த ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சுது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் இதெல்லாம் சொல்லும் போது அவங்க எல்லாருமே வந்து இதெல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்படி தான் என் பிஸ்னஸ் வந்து தொடங்குச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 years-ஆக நான் பண்ணுறேன். பட் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக பண்ணது வந்து இந்த 1.5 years தான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மில்லட்ஸ்னாலே பிடிக்காமல் போயிடுச்சு. இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறையா ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் மாறினங்காட்டி அவரும் வந்து டெய்லியுமே மில்லட்ஸ் எடுக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் சோள தோசை, கம்பு தோசை இந்த மாதிரி வெரைட்டிஸாக எடுக்க ஆரம்பித்தார். அவருக்கும் வந்து வெயிட் லாஸ் எல்லாம் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் அவரும் வந்து இந்த மில்லட்ஸ் இருக்கிற பிலீவ்ஸ் இது எல்லாமே வந்து நல்லா தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாகவே வந்து நான் பிஸ்னஸை ஆரம்பித்தேன். என்னோடய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மைதா, ரிஃபைண்ட் ஆயிலு, அதுக்கப்புறம் வந்து ஒயிட் சுகர் இது எல்லாமே இல்லாமல் அதை நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி ப்ரௌனீஸு, மில்லட்ஸில் கேக்ஸு, குக்கீஸ் இது எல்லாமே நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. இதில் வந்து என்னோட சிக்னேச்சர் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரோஸ் பாதாம் மிக்ஸ். இது வந்து பால்லி கலந்து சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மார்னிங் வந்து வெறுமனமே 1 ஸ்பூன்ஸ் வந்து எடுத்து சாப்பிடலாம். அந்த மாதிரி தான் இது வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு அது ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால் இது வந்து நீங்கள் வெறுமனமே இதை எடுத்து சாப்பிடலாம். அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து 25 ப்ராடக்ட்ஸ் பக்கம் இருக்குது. இது என்ன அப்படின்னா எல்லாமே வந்து கேட்ட கஸ்டமைஸ் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். எதுவுமே வந்து நான் ஸ்டாக் வந்து வச்சுருக்கவே மாட்டேன். இப்போ வந்து 1/4 கிலோ கேட்டாலுமே வந்து அது டைம் கேட்டு அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எவ்வளோ நாள் ஆகுமோ அந்த டைம் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதனால் எங்கள்கிட்ட எப்போவுமே ஸ்டாக்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. ப்ரௌனீஸும் பார்த்திங்கன்னா மில்லட்ஸ் ப்ரௌனீஸ் தான் நான் பண்ணி கொடுக்குறேன். இது வந்து குதிரைவாலியில் இன்றைக்கி நான் வந்து பண்ணிட்டு வந்திருக்கிற ப்ரௌனீஸு. இது வந்து ப்ரீமியம் சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரௌன் சுகர்ஸ் யூஸ் பண்ணி இது மட்டும்தான் இது பண்ணி கொடுத்துட்ருக்கேன். மில்லட்ஸில் எல்லா டைப் ஆஃப் மில்லட்ஸ்லையும் எல்லா டைப் ரைஸ்லையும் வந்து கேக்ஸும் அதுக்கப்புறம் வந்து ப்ரௌனீஸும் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு இது வேணும் அப்படிங்கும்போது டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் வந்து இருக்கும். நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் அலர்ஜிஸ் இருக்குது அப்படின்னா சொல்லிட்டீங்க அதிகன்னா அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் இது வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நான் வந்து ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees தான் மெயினாக வந்து 500 கூட இல்லை, 100 rupees. ஏன்னா நான் வாங்க
வாங்கும்போது 1 kg அந்த ரைஸ் வந்து நான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கும்போது ஒரு 80, 90 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்து அந்த மில்லட்ஸு, ரெட் ரைஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ஆயிருக்கு. நான் வாங்கும்போது 100, 90 அந்த மாதிரி தான் மினிமமே இருந்துச்சு. அந்த 100 தான் ஆரம்பிச்சு அந்த ப்ரீ புக்கிங்னால எனக்கு வந்து அவங்க முதல்லயே பே பண்ணிடுவாங்க. அதனால எனக்கு அந்த முதலீடு அப்படிங்கிறது பெருசாக எனக்கு அது இல்லை. இதில் எல்லா லேடிஸுமே இதை எடுத்து நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாகவே இது முதலீடு வேணும், இதுதான் வேணும் அப்படின்னலாம் சொல்லாமல் ஹஸ்பண்டும் வந்து நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ப்ரீ புக்கிங்னால அவங்க பே பண்ணிடுவாங்க நம்மளுக்கு. அதனால் அந்த காசை வச்சு நீங்கள் ப்ராடக்ட் வாங்கி அதையும் கூட நம்ம பண்ணிக்கலாம். 100 ருபீஸில் ஆரம்பித்த பிஸ்னஸ் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து லேக்ஸ் கணக்கில் போலினாலுமே வந்து கிட்டத்தட்ட மந்த்லி வந்து ஒரு 30 to 40 எனக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் என்னோடய ப்ராடக்ட்ஸ் வந்து டைரெக்டாக நான் வந்து அப்ராடில் சென்ட் பண்ணலினாலும் இப்போ வாங்கினவங்க வந்து டாட்டர்ஸ், அவங்க பேரன் பேத்திக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ இன்னைக்கு கூட எனக்கு ஆர்டர் வந்திருக்குது. அது வந்து ஒரு 4 days கழிச்சு அவங்க யூஎஸ்க்கு போகிறாங்க. அதனால வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு வந்து அவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ப்ரீ புக்கிங் ஆர்டர் தான் எடுத்திருக்கேன். நான் 1 வீக் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது ஃபஸ்ட்டு எனக்கு தெரியவே இல்லை. மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் இதெல்லாம் தெரியாமல் ஜஸ்ட் தெரிஞ்ச சர்க்கிள்ஸு அந்த மாதிரி தான். இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க மூலிமா ஒரு 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி தான் எனக்கு வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் யூடியூப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட ஆரம்பித்தேன். ப்ரௌனிஸ் வந்து என்னோடது வந்து நீங்கள் ஒரு 5 to 7 days வச்சாலும் அந்த ஃபஜ்ஜினஸ் வந்து மாறவே மாறாது. உங்களுக்கு வந்து அந்த ஹார்டு இது எதுவுமே வராது. அதனால் வந்து 1 வீக்கு வந்து வச்சுக்கலாம் அந்த ப்ரௌனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. அதனால் கஸ்டமர்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு பல்காகவும் எனக்கு ஆர்டர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ தான் ப்ரௌனிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ நல்லா ப்ரௌனிஸுக்கு எனக்கு நல்லா வரவேற்பு கிடைக்கிது. இந்த மில்லட்ஸு, ரெட் ரைஸ் சாப்பிட்றனால நிறையா ஹெல்த் வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து மாற்றம் உண்டாகுது. இதுக்கு எக்ஸாம்பிள் என் ஹஸ்பண்டே வந்து பார்த்தீங்கன்னா ராகிஸ் எல்லாம் எடுக்காமையே இருந்தார். அவருக்கு வந்து அந்த நெயில் வந்து லெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நெயில் வந்து கொஞ்சம் பொறி பொறியாக இருந்துச்சு. கண்டினியூஸாக 1 month வந்து எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த நெயிலை பார்த்து அவருக்கே வந்து சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா அந்த நெயில் வந்து நல்லா சரி, இதை கால்சியம் குறைபாடுனால தான் இது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே வந்து அவரும் வந்து டெய்லி எடுக்க ஆரம்பித்தார். கருப்பு கவுனி கஞ்சிஸு எல்லாமே நான் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதனால் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸ் எங்கிட்ட இருக்கிறங்காட்டி டெய்லியுமே வந்து காஃபி டீ குடித்த பழக்கம் வந்து சின்ன வயசுலேருந்தே எங்கிட்ட இல்லை. அதனால் வந்து மார்னிங் எந்திரிச்சுமே நாங்கள் அவருக்கு இல்லாதனால டெய்லியுமே வந்து கஞ்சிஸ் பேஸில் வந்து வீக்லி ட்ரைஸ் வந்து எங்கள் யோகா மேம் எடுக்க சொல்லுவாங்க. அதுதான் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி எடுக்காமல் அட்லீஸ்ட் வீக்லி 3 times ஆச்சு எடுக்கணும் அப்படிம்பாங்க. அதுதான் வந்து பெனிஃபிட். அப்போ வந்து வீக்லி 3 times வந்து ஒரு கருப்பு கவுனி அப்படின்னா ஒரு 3 days எடுப்பேன். அதுக்கப்புறம் 3 days ராகி அந்த மாதிரி தான் ரொட்டீனாகவே எனக்கு வந்து போயிட்டு இருந்துச்சு. இது நீங்களும் வந்து மில்லட்ஸு எல்லாம் எடுக்க ஆரம்பிங்க. ஒயிட் ரைஸை வந்து எடுக்க வேண்டாம்னு சொல்ல அது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இது வந்து மெயினாக அதிகமாக எடுக்க ஆரம்பிங்க. உங்களுக்கே வந்து மாற்றம் தெரியும். 1 month 2 months தேவை 6 monthsலேயே அவங்க ஹெல்த் இஷ்யூஸை பொறுத்து அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். இந்த வாய்ப்பு கொடுத்த ஆண்டாள் மேமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சுகந்தி மிக சிறப்பாக பேசினாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் ரோஸ் பாதாம் ட்ரிங்காக. இது வந்து அப்படியே வாயில் ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுக்கலான்றாங்க. பால்லையும் கலந்து குடிக்கலாம், இல்லைனா வாயில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலான்னு சொல்கிறாங்க. இது நேச்சுரல் ரோஸ் வந்து வாங்கி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் பவுடர் ஃபார்மில் கொடுக்குறேன். இதில் வந்து நாட்டு சக்கரை போடுவேன். அப்படி இல்லை ஏஜ் ஆனவங்க சாப்பிட்ணும் ஸ்வீட் வேண்டாம் அப்படின்னா டேட்ஸ் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி தரேன். கஸ்டமைஸ் பண்ணி தான் தந்துட்டுருக்கேன். இது பாருங்கள், கஸ்டமைஸ் பண்ணி தராங்களாம். காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஸ்பூன் வாயில் போட்டுட்டு நல்லா ஒரு ஹாட் வாட்டர் குடிச்சிட்டோம்னா நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கும் இது நான் வாங்கிக்கிறேம்மா உங்ககிட்ட. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால். அப்புறம் ப்ரௌனிஸ் எல்லாம் குதிரவாளி ப்ரௌனிஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் என்னென்ன ப்ரௌனிமா? இது எல்லாமே இன்றைக்கி குதிரவாளியில் தான் பண்ணேன். ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பண்ணேன். பட் எல்லாமே வந்து திணை, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ரெட் ரைஸு என்னெல்லாம் மில்லட்ஸில் இருக்கோ எல்லாத்துலேயுமே நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, மைதா பேஸ் சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாங்க மேம். என்னம்மா இவ்வளோ சாஃப்டாக இருக்குது? அதான் சொன்னேன், ஃபஜ்ஜியாகவே தான் இருக்குது. சாஃப்டாக இருக்குங்க, அப்படியே கேக் மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலி இது வந்து நான் பண்ணது நேற்று நைட்டு தான் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்குங்க, சிறப்பு. ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. ஒரு வாங்கி வச்சிட்டோம்னா குழந்தைங்களுக்கு பேக்கில் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிங்கன்னா தேவையில்லாத கண்ட பொருளை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு சாக்லேட் டேஸ்ட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. வேணுன்றவங்க கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.